மூன்றாவது கட்டம். ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா சோதனைகளை கொடுத்து 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 அந்த நியமத்தை அவன் உணர வேண்டும் என்பதற்காக இறைவன் சோதனைகளை கொடுத்த பின்னால் யாருக்கு கொடுத்தான் அல்லாஹு தஆலா? மிகப்பெரிய மோசமானவனாக குர்ஆனில் சொல்லப்படும் ஃபிரௌனுக்கு கூட அல்லாஹு தஆலா என்ன செய்தான்? அதை கொடுத்தான். உணரணும் அப்படி என்பதற்காக அல்லாஹு தஆலா சொல்றான், அவன் அச்சப்படலாம், அவனுடைய உள்ளத்துல மாற்றம் ஏற்படலாம் என்பதற்காக அல்லாஹு தஆலா கொடுத்தான். உணராது விட்டால் சோதனை என்ற கொடுத்து கொடுத்து உனக்கு நியமத் ஒன்று உண்டு என்பதை ஒரு மனிதன் உணராது விட்டால் மூன்றாவது ஒரு மனிதனுக்கு இறைவன் செய்யக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? நியமத்துக்கள் அளவா கொடுத்து சோதனைகள் அதிகமா கொடுத்தானே அதை விட்டுருவான். விட்டு விட்டு நியமத்தை அள்ளி கொடுப்பான். அடுத்த கட்டம் அதுதான். அடுத்த கட்டம் என்ன கிடைக்கும்? நீங்கள் ஒரு பாவம் செஞ்சிருப்பீங்க, இன்னொரு பாவம் செய்ய வாய்ப்பு கிடைக்கும். இன்னொரு பாவம் செய்ய வாய்ப்பு கிடைக்கும். ஒரு தவறு விழுந்திருப்பீர்கள், இன்னொரு தவறு செய்ய வசதி கிடைக்கும். ஏற்கனவே ஒரு தவறுக்கு 1000 போச்சுன்னா இப்ப உங்களுக்கு 10,000 கிடைக்கும். ஏற்கனவே ஒரு வட்டி எடுக்க ஒரு 10,000 கிடைச்சு இன்னொரு 20,000 என்ன செய்யும்? கிடைக்கும். எல்லா சான்ஸ் உங்களுக்கு ஓபன் ஆகும். எல்லா பாவம் இந்த நன்மை செஞ்சுட்டீங்க அவனுக்கு தான் டெய்லி சோதனை, நம்ம தொழாத நம்மளுக்கு எல்லாமே கிடைக்குதுன்ற மாதிரி என்னது ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வரும். அல்லாஹ் அதை சொல்றான். அவர்கள் ஃபலம்மா நஸூமா துக்கிரு பிஹி, அவர்களுக்கு ஞாபகப்படுத்தப்பட்டதை அவர்கள் மறந்த பொழுது அவர்களுக்கு வானம் பூமிகளுடைய ரஹ்மத்தை நாம் திறந்து விட்டோம் என்றாங்க. இப்படி சொல்றா, ஃபலம்மா நஸூமா துக்கிரு பிஹி, எதை அவர்கள் ஞாபகப்படுத்தப்பட்டதோ அவங்க அதெல்லாம் மறந்துட்டாங்க. மறந்தவுடன் வானம் பூமி எல்லாம் திறந்து விட்டோன்றான்ல, ரஹ்மத் எல்லா பக்கத்தாலும் கொட்டும் என்றான்ல. ஏன்? இதுக்கு பிறகு உங்களுக்கு இறைவன் ஞாபகமே வரக்கூடாது. இதுக்கு பிறகு இறைவன் ஞாபகம் உங்களுக்கு வரக்கூடாது. தண்டனைக்குரிய ஒரு வழிதான் உங்களுக்கு திறக்கணும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா எல்லா நியமத்தையும் திறந்து விடுவான். எந்த அளவுக்கு ஆகும் தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்ற ஹத்தா அஃபு, எல்லாம் மீறும் என்றால் உங்களுக்கு அந்த நியமத்தை எப்படி ஆகும் தெரியுமா? எதை அனுபவிக்கிறது எதை விடுவது என்பது தெரிகின்ற அளவில் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அவ்வளவு ஒரு இடத்துல நீங்கள் இருக்கிற நேரத்தில் அஹத்னாஹும் பக்தா, திடீரென பிடிப்போம் என்ற அல்லாஹ் தஆலா எல்லாம் மறந்துடுவீங்க. அந்த நேரத்தில் இறைவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருந்தது மறந்துடும். இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அல் மஅசியா பஅதல் மஅசியா அதாப், ஒரு பாவம் செய்த பின்னால் இன்னொரு பாவம் உங்களுக்கு செய்வதற்கான சந்தர்ப்பமும் சூழலும் கிடைக்கிறது என்றால் இறைவன் உங்களை தண்டிக்கிறான் என்று அர்த்தம். இறைவன் உங்களை தண்டிக்கிறான் என்பது அர்த்தம். காரணம், உங்களுக்கு அல்லாஹ் வசதி செய்றான், உங்களுக்கு வாசலை திறக்கிறான். ஒரு பாவம் செய்த பின்னால் உங்களால நிக்க முடியாத சோதனையும் அதே பாவத்துக்கு திரும்பி போக முடியாத சூழலும் உங்களுக்கு ஏற்படுகிறது என்றால் இறைவன் உங்களுக்கு அருள்முகம் பார்க்கிறான். உங்களுக்கு இறைவன் திரும்பி வருவதற்கான அழைப்பை இறைவன் என்ன செய்கிறான்? உங்களுக்கு தருகிறான் என்பது அர்த்தம். ஆனால் இன்றைக்கு எங்களுடைய நிலை என்ன? இறைவன் ஒரு பாவம் செய்த பின்னால் அடுத்த பாவம் செய்வதற்கான சந்தர்ப்பத்தை என்ன செய்கிறான்? கொடுக்கிறான் என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்கள், சில மார்க்க அறிஞர்கள் சொல்வார்கள், நான் ஒரு பாவம் தனிமையில் செய்திருப்பேன், அதனுடைய விளைவை என் வாகனத்தில் நான் காண்பேன், என் மனைவியில் நான் காண்பேன், என் பிள்ளைகளில் நான் காண்பேன், என்னில் நான் காண்பேன். அப்படின்னா என்ன? அந்த நாள் எனக்கு ஒரு மாற்றம் இருக்கும், என் மனதில் ஒரு நிம்மதி இருக்காது, என் வாகனத்தில் எனக்கு ஒரு திருப்தி இருக்காது, ஏதோ எனக்கு மறைக்கப்பட்டது போன்ற ஒரு நிலைமை என்ன செய்யும்? ஏற்படும். நான் பாவ மன்னிப்பு தேடுவேன், என்னை விட்டு என்ன செஞ்சிடாது, விலகிவிடும் அப்படி என்று சொல்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ஆனா நாங்க என்ன நினைக்கிறோம்டா, பாவத்துக்கு பின்னால பாவம் செய்யறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா இறைவன் என்னுடைய நன்மைக்காக வேண்டித்தான் என்னை விட்டு வச்சுட்டீங்கன்னு நினைச்சிட்டு நம்ம நிறைய நன்மை செஞ்சுக்கிறோம், அதனால இறைவன் என்ன செய்யற அதுல கழிச்சிட்டீங்கிறான் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அப்படி அல்ல. இறைவன் உங்களுக்கு உணர்த்தி சூழலை தந்து தந்து முடியாதது உங்களுக்கு முடியல, அதனால இறைவன் என்ன செய்யறான்? உங்களுக்கு அருள்களை என்ன செய்யறான்? திறந்து விடுகிறான். எல்லா அருளையும் அனுபவி மூழ்கணும் நீ அதுல. சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைது லா யஅலமூன், அதாவது அவர்களை நாம் அவர்கள் அறியாத வண்ணம் படிப்படியாக படிப்போம். இஸ்தித்ராஜ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஇதா ரஅய்த الرجل فإذا رأيت الله يعطي العبد على معاصيه ما يحب فاعلم أنه استدراج. ஒரு மனிதன் செய்கின்ற பாவங்களுக்கு மேலால் இறைவன் அவருக்கு சந்தர்ப்பம் கொடுத்து கொண்டே இருக்கிறான் என்றால், நிறைய அருள் கொடுக்கிறான் என்றால் முடிவெடுங்கள், இறைவன் பிடித்துக் கொண்டிருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். فإذا رأيت الله يعطي العبد على معاصيه فاعلم أنه استدراج. பாவம் செய்ய செய்ய அவனுக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சிக்கிட்டே போகுது. அப்படின்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? இறைவன் அவனை பிடித்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லுங்கள். அன்புள்ள சகோதரர்களே, பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், பொருளாதாரம்
நம்ம மேலதிகமாக போகணும் என்பதற்காக எல்லை மீறுகிறோம். அல்லாஹ் எல்லாம் தந்திருந்து உண்ண வழியை தந்திருந்து. அன்புள்ள சகோதரர்களே, அடிப்படை உண்ண வசதி இல்லாமல் வீதிகளில் பிச்சை எடுக்கக்கூடியவற்றை கேளுங்க, உனக்கு என்ன தேவை, உச்சகட்டமா என்ன தேவை? உண்றதுக்கும் குடிக்கிறதுக்கு மட்டும்தான் எனக்கு தேவை, வேற எதுவும் எனக்கு தேவை. அதான் பதிலா இருக்கும். எப்படி சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் குப்பை தொட்டிகள்ல இருந்து எடுத்து சாப்பிட்டு கட்டிக்கிறாங்களே, அதை டீசென்ட் இல்லைன்னு நினைச்சு கடைக்காரர்கள் விரட்டுகிறார்களே, அந்த மனிதர்களிடத்துல கேட்டு பாருங்க, உனக்கு எது உச்சகட்ட நியாமத் என்று சொல்லி. அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? குடிப்பதற்கும் உண்ணுவதற்கும் உறங்குவதற்கும் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனி வ கஃபானி வ ஆவானி, அல்ஹம்துலில்லாஹி அத்அமனி வ ஸகானி வ கஃபானி வ ஆவானி ஃபகம் மிம்மன் லா காஃபிய லஹு வ லா முவி. ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்குகிற நேரத்தில் சொன்ன செய்தி. எனக்கு உணவு தந்து, குடிக்க தந்து, இருக்க இடம் தந்து, எனக்கு போதுமான வாழ்க்கை தந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். உலகத்தில் எத்தனையோ பேர் குடிப்பதற்கு இல்லாமல் உண்பதற்கு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார் இந்த துஆல. அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஸ்பஹ முஆஃபன் ஃபீ ஜஸதிஹி ஆமினன் ஃபீ ஸர்பிஹி வ இன்தஹு கூது யௌமிஹி ஃபகஅன்னமா ஹீஸத் லஹு துன்யா. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா காலை பொழுதை அடைகிறான், உடல்ல ஆரோக்கியம், உடலில் ஆரோக்கியம், அதுபோல பாதுகாப்பான சூழல், அன்றைக்கு உண்பதற்கு உணவு, இது கிடைச்சிட்டா ஒரு நாளைக்கு அவனுக்கு முழு உலகமும் கிடைச்சிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஃபகஅன்னமா ஹீஸத் லஹு துன்யா, அவனுக்கு முழு உலகமும் கிடைத்துட்டு மற்ற எல்லாம் இறைவன் அவனுக்கு கொடுக்கக்கூடிய நியாமத், அருள் மேலதிகம். மற்ற எல்லாம் கிடைச்சாலும் எடுத்துக்கலணும், அதெல்லாம் மேலதிகம். ஆனால் எப்பொழுதும் பேராசை உள்ளத்துல என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடவே கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, அப்ப மூன்றாவது கட்டம் இறைவன் என்ன செய்யறான்னு சொன்னால் திறந்து விடுகிறான். திறந்து விட்டா என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு மனிதனிடத்தில் முதலாவது எது போகும் நினைக்கிறீங்க? மார்க்கம் தான் போகும். முதலாவது ஒத்தனிருந்து பொருளாதாரத்தை இறைவன் திறந்து விட்டால் முதலாவது போவது மார்க்கம், இரண்டாவது சேர்வது மரணம் பற்றிய பயம். உலகம் போகக்கூடாது, மார்க்கம் போயிரும், உலகம் போகக்கூடாது. அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத், உலகம் பற்றிய மோகம், மரணம் பற்றிய வெறுப்பு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா பள்ளிவாயில், மதீனா பள்ளிவாயில் தொழுவிக்கிற நேரத்தில் நபித்தோழர்கள் செல்வம் தேவை என்று கேட்ட நேரத்தில் என்ன சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? உங்களுக்கு ஒரு காலம் வரும், ரோம பாரசீகத்துடைய சொத்துக்கள் உங்களோட காலுக்கு கீழே கொட்டும் என்று சொன்னார்கள். காலுக்கு கீழ் கொட்டும் அப்படி என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் அன்புள்ள சகோதரர்களை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்ட கேள்வி என்ன? அனஹ்னுல் யௌம கைர் அம் ஸாலிகல் யௌம், இன்றைக்கு நாங்கள் நல்லா இருக்கிறோமா, அன்றைய நாளில் இருப்போமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்துமுல் யௌம கைர், இன்று நீங்கள் நல்லதொரு வாழ்க்கையிலே இருந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் பொருளாதாரம் இருக்கும், நீங்கள் ஒருவருக்கொருவர் சண்டை விடுத்து போட்டி போட்டுக் கொண்டிருப்பீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அபூ உபைதாவுடைய சொத்துக்களை பங்கிட்டு விட்டு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஆல் ஃபக்ர தகாஃபூன் லா அக்ஷா அலைக்குமுல் ஃபக்ர் இன்னமா அக்ஷா அலைக்குமுத் துன்யா, உங்களுக்கு நான் வறுமையை பயப்படவில்லை, உலகத்தை தான் நான் பயப்படுகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள், நிஅமல் மாலு ஸாலிஹ் லில் மர்இ ஸாலிஹ், நல்ல சொத்து ஒரு நல்ல மனிதனுக்கு நியாமத்தாகத்தான் அமையும். ஆனால் வருகிற நேரத்தில் எல்லாம் ஒரு முஃமின் அச்சத்தோடே இருப்பான். இது எப்படி என்ற கேள்வியாகுமோ, என்ன மாதிரி இது அமையுமோ என்ற அச்சம் அவனுக்கு இருக்கும். அதுல நிம்மதியாகவும் திருப்தியாக என்ன செய்ய மாட்டான், இருக்க மாட்டான் ஒரு முஃமின். இதுதான் மற்றவனுக்கும், ஒரு முஸ்லிமான ஒரு இஹ்லாஸான பணக்காரனுக்கும் முஸ்லிமற்ற அல்ல ஒரு பாவியான ஒரு பணக்காரனுக்குள்ள வித்தியாசம். ரெண்டு பேர்ல சொத்து இருக்கும், சமமாக கூட இருக்கலாம், அதிகமாக கூட இருக்கலாம். இவனது மனநிலை வேறு, அவனது மனநிலை வேறு என்பதை புரிந்து கொள்ளும். இன்றைக்கு என்ன நடக்கும்? முதலாவது இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா திறந்து விட்டான்னு சொன்னால் முதல் நிஅமத் எங்களிடத்திலிருந்து போவது இஸ்லாம் என்கின்ற நிஅமத் தான். முதல் நிஅமத் என்ன போகும்? இஸ்லாம் என்கின்ற நிஅமத். அதுக்கு பின்னால் எங்கட முழு நம்பிக்கையும் எதுக்கு மாறும் தெரியுமா? நம்ம அடைந்திருக்கக்கூடிய அந்த வசதி, வாய்ப்பு, சொத்து, சுகம், அதுல தான் மாறும். எதெல்லாம் இல்லாமல் இருந்த நேரத்தில் நாம் இறைவனை நம்பி இருப்போம், எதுவுமே இருந்திருக்காது, யாருமே உதவுறதுக்கு வழி இருக்காது, எவனுக்கு எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, அல்லாஹ்ட உதவி ஒன்று மட்டும்தான் எங்களோட வாழ்க்கையில இருந்திருக்கும். அதனால இறைவன் நிறைய தந்திருப்பான். அதுக்கு பின்னால அந்த நிறையதுல நம்பிக்கை வந்துடும், இறைவன் நம்பிக்கை போயிடும். இந்த நிறையதை விட்டா என் வாழ்க்கை என்ன அப்படின்னு தான் என்ன செய்வார்கள், இருப்பார்கள். அன்புள்ள சகோதரர்களே, எல்லாவற்றையும் இழந்த பின்னால் அப்துர் ரஹ்மான் அவுஃபிடத்தில் அந்த நபித்தோழர் கேட்டாரே, என்ன கேட்டாரு? உங்களுக்கு நான் என்ன செய்றேன், சொத்துல பகை தருகிறேன், மனைவியை விவாகரத்து செய்து முடித்து தருகிறேன் எல்லாம் கேட்டாரு.
ஒன்றுமே சொல்ல பயப்படக்கூட இல்லை. சிம்பிளா என்ன சொன்னார், துல்லனி அல சூக், எனக்கு மார்க்கெட்டை காட்டிட்டாங்கடார், அவ்வளவுதான். இது வெறுமனே ஒரு வார்த்தை அல்ல, ஒரு ஈமானுடைய வெளிப்பாடு, ஒரு ஈமானுடைய வெளிப்பாடு. நொந்து கொள்ள கூட இல்லை அவர்களை நொந்து கொள்ள கூட இல்லை. எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாம் என்ன புரிந்து கொள்ளணும் என்று சொன்னால், எங்களிடமிருந்து எந்த நியமத்தும் போகலாம், எந்த நியமத்தை எடுக்கட்டும், எடுத்து விடலாம். தீன் என்ற நியமத் எங்களிடம் இருந்து போனால் அதுக்கு பின்னால இந்த உலகத்தில் எங்களுக்கு எல்லா விதமான ஆயுதங்கள், எல்லா விதமான வசதிகள், எல்லா விதமான பலமான ஆட்சி எல்லாம் இருந்துட்டாலும் தோல்வி நிச்சயம், தோல்வி நிச்சயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப இது மிக முக்கியமான செய்தி. قد تنام حلمكم من مثلكم قد حاز من دنياه حفظا للكتاب أنتم شعاع الشمس إن حل الغياب فلتخبروا من بعدكم من زاركم أن العطايا حفظ أين واكتساب